ஹாய் ஆல், ஒரு சூப்பரான மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். முக்கியமாக கருகக்கூடாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். புளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலாவோடய பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அப்படி நம்ம சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நான் 2 கப் ரைஸ் போட்டிருக்கறனால 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசில் போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஸ்கூல் கொடுத்து விடுறதுனால எக் கிரேவி தான் வச்சு பண்ணி கொடுத்துருந்தேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் தான் கொடுத்துருந்தேன். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள், கொஞ்சம் போண்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்.